Hi friends, welcome back to Mama's Bigma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நேத்து என்ன வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்னா நம்மளோட நியூ இயர் செலிப்ரேஷன் மாஸ் போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. டேல வந்து நம்ம நியூ இயர்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு vlog-ஆ வரப்போகுது. ஓகேவா? இன்னைக்கு வந்து பகல் டைம்ல நம்ம நைட் மாஸ் எல்லாம் போடுவோம். நைட் எப்பயுமே உங்களுக்கு அதான் காட்டுவோம். பகல் டைம்ல நாங்க மோஸ்ட்லி காட்டுறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டே vlog காட்ட போறோம். அது என்னன்னா ஆஃப்டர்நூன்ல தான் காட்ட போறோம். ஏன்னா நாங்க தூங்கி எழுந்ததே எல்லாருமே லேட் தான். நைட் மாஸ் போயிட்டு 3:30 மணிக்கு தான் வந்து படுத்தோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து தூங்கிட்டு காலையில ஏஞ்சி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கிச்சனுக்கு வர்றதுக்கே 2 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2:30 தெரியல. இதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ண போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நியூ இயர் ஸ்பெஷல் அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நியூ இயரோட ரெசல்யூஷன் என்னப்பா வந்து? ரெசல்யூஷன் என்னன்னா வெயிட் ஏத்தக்கூடாது, இருக்கிற வெயிட்ட காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வருஷத்தோட ராசி பலன் எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு டேஞ்சர் அப்படின்னு. அதனால எக்ஸசைஸ் கம்பல்சரி நான் பண்ணியே ஆகும். நாங்க மேட் வாங்கி வச்சு 1 வருஷம் ஆகுது. 2024ல வாங்கினது இப்ப 2025ல அந்த மேட் யூஸ் பண்ண போறோம். நான் பண்ணுவேன். நான் இந்த வருஷம் எடுத்து ஓபன் பண்ணி பிரிக்காம வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசா பிரிச்சாதான். தயவு செய்து பிரிக்காத, பிரிக்கவே பிரிக்காது. அது வேற வீட்டை அடைச்சிக்கினா அது கடைசியில கால தொடங்கிற மேட்டா தான் உபயோகப்படும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது பிரிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மோட்டிவ்ல இருக்க. பிரிச்சா புதுசா பிரிச்சு நம்ம வேலை செய்யணும். இல்லையா அது பக்கமே போக கூடாது. அதுதான் என்னோட மெயின் என்ன ரெசல்யூஷன். மெயின் ரெசல்யூஷனா எடுத்துருக்க. கண்டிப்பா இது மெயின் மோட்டிவே அதுதான். ஓ மோட்டிவ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னா ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு பல மாசம் ஆயிடுச்சு. சோ அதனால 65 செய்ய போறேன் இன்னைக்கு ஸ்பெஷல். அப்புறம் வந்துட்டு நம்ம என்னன்னா இது செய்ய போறோம், பாயாசம், தயிர் பச்சடி, இதெல்லாம் தான் நினைக்க போகுது. இப்ப நான் வந்துட்டு என் சட்டியை ரொம்ப நாள் கழிச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். காட்டு என் சட்டியை. எந்த சட்டி? ஓ பிரியாணி சட்டி. ஆமாப்பா, ரொம்ப நாளா காணாமே போயிடுச்சு இது எங்க வீட்டுல. ஏன்னா செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. செய்யறதுல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேலை ஜாஸ்தி இருக்கு. வேலை ஜாஸ்திங்கிறத தாண்டி வெயிட் ஏறுதுங்கிற பயத்திலேயே பிரியாணி செய்யறதை நிறுத்திட்டோம். அதனால கடையில சாப்பிடறது நிறுத்தல. ஏன்னா கடையில நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது என்ன பண்ணுவோம், குவான்டிட்டி கம்மியா சாப்பிடுவோம். வீட்டுல செய்யறங்கும் போது என்ன பண்ணுவோம், குவான்டிட்டி ஜாஸ்தியா சாப்பிடுவோம். அதனால வந்துட்டு பிரியாணி செய்யறதே நிறுத்திட்டேன். ஏன்னா வெயிட் ஜாஸ்தியா ஏறுதுன்னு. இந்த வருஷம் என்னோட மெயின் குறிக்கோளே ஹெல்த்தியா இருக்கணும், வெயிட் ஏற்றக்கூடாது. இதுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. ஓகே, நம்ம கடை பிரியாணி செய்யலாம் வாங்க. நியூ இயர் அது உமா நீ தப்பு பண்ணிட்டப்பா. எதுக்கு சமைக்க வந்து தப்பு பண்ணிட்டேன்? எஸ், வருஷம் ஃபுல்லா சமையல் கட்டுல நின்னுப்ப அப்படின்னு. பரவாயில்ல. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த எப்படியாச்சும் ஏதோ ஒல்லி ஆயிடணும், ஒரு 3 கிலோனாச்சும் குறைஞ்சிடணும் அப்படின்னு நான் யோசிச்சு பண்றேன். பட் ஆனா அது ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேன். குறைஞ்ச மாதிரியே தெரியல. உடம்பு தான் வீக் ஆயின்னு போகுது எனக்கு தெரிஞ்சு. உனக்கு உடம்பு இழைச்ச பட காணும். உடம்புதான் வீக் ஆகுது. சொன்ன மாதிரி நான் தான் வீக் ஆயினே இருக்கிறேன். நான் அதெல்லாம் சொல்றேன். அப்படிதான் இருக்கு. பட் விடக்கூடாது, விடவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என்ன தடங்கள் வந்தாலும் சரி, மோட்டிவேஷன் தான் வாழ்க்கையில. பாத்துப்பா, இன்னும் 2 வாரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். ஆமா, அது வேற பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள வந்துட்டு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும்னு பாக்குறேன். ஒன்னும் சாப்பிடாம என் வாயை கட்டுப்படுத்தினாலும் அங்க தப்பு பண்ற நீ சொன்ன. ஆக்சுவலி உனக்குலாம் அதெல்லாம் ஒத்தே வராது. இல்லப்பா, எதையும் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணாலும் கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா என்ன வந்து அன்ஹெல்தி ஆகுது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நீ ஒழுங்கா சாப்பிடாததுனால அந்த எதிர்ப்பு சக்தி இல்ல உனக்கு. அதுதான் ரீசன். சொன்னா கேளு. நம்ம நீ வந்து இந்த தாரக மந்திரத்தை நீ டெய்லி காலையில ஏன் சொல்லணும். எதுக்கு வாழறோம்? சாப்பிடுறதுக்கு. எதுக்கு வாழறோம்? சாப்பிடுறதுக்கு. பண்றது நீதான். இப்ப எனக்கு முழுக்க அப்படிதான் எனக்கு தோணுது. சரியா, நீதான் அதை பண்ற. ஏய், ஒழுங்கா நேத்து நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் நானு அது பேர் என்னப்பா அது சிக்கனு KFC. நேற்று நைட்டு KFC சிக்கன்ல நான் சாப்பிடணும்னு சொன்னேன். என்ன தேவையில்லாம இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு இழுத்துன்னு வந்துதுங்க. கடைசியில ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு இல்லாம 2 வடையை வாங்கி தின்னு நானு. எனக்கு பசி. சாப்பிட்டல ஏதோ ஒண்ணு. காலையில அதுக்காகவே சீக்கிரம் எழுந்துட்டேன். எழுந்துச்சு நேரா A2Bல போய் ஒரு நெய் தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பத்திரிக்கையாகவே போனேன். எப்பா ஹெல்த்தியா இருக்கோம் நாமப்பா, உங்களை மாதிரியாப்பா
வெயிட் ஏறிடும், அதை ஏறிடும், இதை ஏறிடும்னு இருந்தா ஹெல்த்தி போயிடும். சரி ஓகே, காட்டுத என் தட்டி முட்டி காட்டு. ஓகே, வெங்காயத்தை ரொம்ப நாள் கழிச்சு பேமா பண்றதுனால கொஞ்சம் மறந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்ல போட வேண்டியது லாஸ்ட்ல போடும், லாஸ்ட்ல போட வேண்டியது ஃப்ரண்ட்ல போடும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க நீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நான் இன்னைக்கு என்னப்பா வெங்காயம் இப்ப அறிஞ்சதாப்பா இது நேற்று முந்தானே நினைச்சேன். அது பார்த்து பட்டங்கி இருக்கும் போதே தெரியும் எனக்கு. அதனால என்ன, வெங்காயம் தானே ஃப்ரெஷ்ஷா வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன், அது அறிய வேண்டியது தானே. என் கோல்டு என்ன டார்ச்சர் பண்ணுது. ஆனாலும் நீ பிரியாணி வர பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிற. ஒன்னா மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப திருப்பி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3 கிலோ எக்ஸ்ட்ரா ஏறுமா? ஏறுனா ஏறின் போது 3 கிலோ ஏறினா பரவாயில்லப்பா, 30 கிலோ ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதான் சொல்லு. நீ உங்க அம்மாவும் வரும்போது அக்கா தங்கச்சின்னு வாங்க, அவதான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்ல போறாங்க? 2 பேரும் ஒரே வாக் டக் வாக் பண்ணி வருவீங்க. எனக்கு என் நிலைமை அவனுக்கெல்லாம் வந்து அவ்வளவு சிரிப்பா சிரிக்குது என் குழப்பம். நான் எனக்கு கூட தான் நல்லா அதெல்லாம் யோசிக்கிறேன்னாப்பா. அது முக்கியம் கிடையாதுப்பா, நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், அது மட்டும் தான் முக்கியம். ஆனா ஏஜ் ஆக ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவங்க அம்மா மாதிரி மாறிடுறாங்க. நான் எங்க அம்மா மாதிரி, இவர் அவங்க அம்மா மாதிரி மாறி நிற்கிறாரு. இது என்ன கதையா இருக்குது? சாப்பிடு ஒழுங்கானா அம்மா மாதிரி மாறுறாங்களா? ஓகே, இது வந்து நல்லா வேகட்டும். நம்ம இதை போயிட்டு என்ன பண்ணுவோம், இது என்ன சொல்றது, உப்பு போட்டு விட்டுட்டு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அந்த பஸ் போய் காத்தார உட்காரலாம். ஓகே, நம்ம வந்து பிரியாணி மசாலா போட்டாச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா அப்படியே வேற லெவலில் செய்யணும். அப்படிதான் நினச்சி செய்கிறேன். ஆனால் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஒவ்வொரு வாட்டியும் செய்யும் போது அப்படிதான் நினச்சி செய்கிறோம். ஆனால் அது வேலையை காட்டிடுது. தெரியல, அது என்ன வருதோ அதுதான் வருவோம். வேற என்ன? அவ்வளோதான். சமையலும் படிப்பு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னதான் விழுந்து விழுந்து படித்தாலும் மண்டையில் என்ன ஏறணுமோ அதுதான் ஏறும். அது மாதிரி சமைக்கிறதும் அப்படிதான். நம்ம என்னதான் அதை போட்டு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு கிண்டு இது பண்ணாலும் என்ன வருமோ அதுதான் வரும். அதை தான் சாப்பிடணும் நம்ம. காட்டு என் மசாலாவை காட்டு. பார்க்கும்போது எம்மியா இருக்கு. மசாலாலாம் எம்மியாக தான் இருக்குது. அது இதில் செய்கிற மாதிரி செய்யணும்ப்பா. நானும் சொல்லினே இருக்கிறேன், நீ அந்த மாதிரி செய்யமான்ற. பார்த்து நம்மளுக்கு வேலை அடிக்கும். மட்டன் பீஸ் செம்மையா இருந்ததா? தெரியலையே. நெஞ்சு கறி நல்லாதான் இருந்த மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் நான் நெஞ்சு கறி வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். ஏன்னா நெஞ்சில் சளிக்கிட்டாம இருக்கும். அப்பதான் முதல்ல வெறும் தொடகறி தான் வாங்குவேன். இதுல வந்து 3 டம்ளர் தண்ணி ஊத்திருந்தேன். ஓகேவா? 1க்கு 1.5 1.25. ஏன்னா நம்ம நைட்டு வரைக்கும் அடிக்கலாம்ல விட்டு. அந்த மாதிரிதான் செய்யறேன். 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 3 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ கணக்கா எத்தனை வரணும் போய் எத்தணும் கணக்கா தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து நல்லா கொதிக்கணும். மூடி வச்சிருவோம். அதுக்குள்ள தண்ணி எல்லாம் கழுவி அலாசி ஆஞ்சு வைப்போம். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருந்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுதான் வெரி ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். மாற்றி மாற்றி பண்ணோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டேன். நெக்ஸ்ட் பேபிமா இறங்கி இருக்கிறது. பிரியாணி ரெடி, பாயாசம் ரெடி. திஸ் இஸ் பாயாசம், திஸ் இஸ் பிரியாணி. இந்த பிரியாணி மாதிரி செஞ்ச என்னது? அந்த இது அங்கண்ணன் பிரியாணி, அங்கண்ணா பிரியாணி மாதிரி. இலை பிரியாணி இலையில போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அல்லும். அடுத்தது 65. இங்க பாரு. ஆமா, நல்லா நான் மறந்துட்டேன்ப்பா. வெரி குட், செஞ்சுட்டேன். முட்டை அவிச்ச முட்டை. இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டிட்டு கப்புன்னு படுத்துவீங்க இன்னும். ஆமா, நியூ இயருக்கு தூங்காம இருந்து முழிச்சு வேலை செஞ்சவங்க வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தேன், நான் பயந்துட்டேன். என்னமோ ஒரு சுருங்கி படுத்துனுக்குதா, வயிற்று வலியில படுத்துனுக்குதோ இல்லையே, குரலே வரலையே, வயிற்று வலிக்குதுன்னலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன். சரி, டிவி ஆன்ல இருந்தது, ஓகே டிவி பார்த்துட்டு தூங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். இப்போ சிம்ல வச்சு பண்ணு. நான் வறுத்தம் பாரு ஃபிஷ் ஃப்ரை, என்ன பிரம்மாண்டமா இருந்தது. இந்த வாட்டி ஒரு ஃபிஷ் வாங்கி வந்து வறுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது ஃபிஷ். ஓகே, பயங்கரமா பசி எடுக்குது. சீக்கிரம் இதெல்லாம் பார்த்தா அப்படியே பசி அப்படியே மேலுக்கு வந்து நிக்குது. டிஷ்ஷை பார்க்கும்போது, என்னோட டிஷ்ஷை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குது. ஆமா, நான் போய் கொஞ்ச நேரத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தேன். இடையில கேப் கிடைச்ச நேரத்துல, அதனால கொஞ்ச நேரம் நிக்க முடியுது. இல்லைன்னா நிக்கவே முடியாது.
நான் சொல்றது ஏழு ஒழுங்கா தின்னு. ஒவ்வொரு வாட்டி நீ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அப்படியே வீக் ஆயிடுற. நோ நோ நோ, சீக்கிரம் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு தூங்கணும். சாப்பிட்டு தூங்கணும். சாப்பிட்டு தூங்கணும். அப்பதான் வருஷம் ஃபுல்லா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க முடியும். இந்த மாசம் ஃபுல்லாவே என்னப்பா சினிமா எதுவுமே நல்ல படம் இல்லப்பா. சரி நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு விட்டா ஃபேமிலியா நாங்க எங்கேயும் வெளில போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கும். சரி சாயந்தரமா எங்கேயாவது வெளில போலாமா அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனா க்ரௌட நினைச்சா, டிராபிக்க நினைச்சா யோசிக்கிறதெல்லாம் ஏதாவது சினிமா நல்ல படம் ஏதாவது ரிலீஸ் ஆகும் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து விட்டு எதுக்குடா உனக்கு வந்து வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஃபீல் ஆகுது. இது நான் பாக்குற ஏதாவது மூவி இருக்கா. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வேற பிளான் வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அது ஃபிளாப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு போவே முடியாதுதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அங்கே எங்கேயும் போயிட்டு இருப்போம். அப்புறம் கல்யாணம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் கல்யாணம் அது இதுன்னு முடிச்சுட்டு மோனாவை வந்து என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்டோட பார்ப்போம். ஆமா கரெக்ட். நாங்க ஃபேமிலியா ஃபியான்சில இருந்து ஹஸ்பண்ட் மாறிடுவாங்க. அவள்தான் நம்ம ஒன்னும் தலையே எடுக்க முடியாது. சிட்டு எங்க வேணா போவோம், சிட்டு எங்க வேணா வரும். அதனால குடும்பஸ்தி ஆயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால யோசிச்சேன் சரி நம்ம சாயந்தரம் எல்லாரும் ஜாலியா போயிட்டு வருவோமா அப்படின்னு யோசிக்கிறேன் எங்க போறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்ன பிரியாணி அப்படின்னா அந்த பிரியாணிக்கு பேர் வச்சிருக்கேன் பிரியாணி. கோயம்புத்தூர்ல சாப்பிட்டுருக்கோம் நம்ம எல்லாம். நாங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்வோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் செய்யும் போது நாங்க வந்து எதுவும் அதுக்கு நேம்லாம் வைக்க மாட்டோம். அதோட பதத்தை பார்ப்போம். அது எப்படி பதமா வந்திருக்குது, காரமா வந்திருக்குதா, இல்ல காரம் கம்மியா வந்திருக்குதா, கலரா வந்திருக்குதா, இல்ல கலர் டிம்மா வந்திருக்குதா, கருப்பா வந்திருக்குதா அப்படின்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்போம் நாங்க. அப்படி நாங்க வச்ச பேர் தான் இது அங்கண்ணா பிரியாணி. அங்கண்ணா பிரியாணினா என்ன? அதுதான் பேபிமாவோட ஸ்பெஷலே. உங்களுக்கு அந்த ஸ்பெஷல்லாம் தெரியாது. அதெல்லாம் என்ன சொல்றது, வரணும் அப்படியே பிளட்ல ஊறி வரணும். அதெல்லாம் நம்ம செய்யறத நம்மளே டாப் அப்படின்னு சொல்லணும்னா. சரி ரொம்ப நாளாச்சு பையன் ஃபுட் ஷார்ட்ஸ் காட்டி. ஆமா நியூ இயர் ஸ்பெஷல் காட்டுவோமா? இல்லையா, நியூ இயர் ஸ்பெஷல் தான் இது இருக்குது, காஸ்டியூம் இருக்குது. வேற தனியா ஷார்ட்ஸ் காட்டுவோம். நோ 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 நோ, அதை காட்டணும் நீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நீ மட்டும் தான் போடுவியா சட்டைக்கு ஏத்த மாதிரி ஷூ செருப்பு எல்லாம்? நானும் போடுவேன்ல. சரி ஓகே. இன்னைக்கு காலையில அப்படியே வரும்போது பார்த்தேன் பூமாலையில ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்படியே விட்டு வாங்கிடலாம்னு தான் யோசிச்சேன். அதான்ப்பா சொல்றேன், ஃபைனல் ஷாப்பிங்கா போயிடலாம்ப்பா ஃபேமிலியா. அதுக்கப்புறம் அவ புருஷனோட போவாப்பா, நான் தனியாப்பா அந்த இலகை இல்லாம தனியா போவேன். ஆமா நான் என் புருஷனோட போவேன், அவ புருஷனோட போவா. இதுல அந்த இடத்துல நிக்கிறது மௌலி மட்டும்தான். பரவாயில்ல இருக்கட்டும். சரி ஓகே, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. என் ஷார்ட்ஸ் காட்டணும். என்னத்தை எடுத்துட்டு வா? பாயாசம் முட்டை இல்லையா, மறந்துட்டேன். ஆனியன் ரைத்தா அது எடுத்துட்டு வந்துட்டாங்க. இருக்கா பாயாச கரண்டி கொண்டு வந்து ஆனியன் ரைத்தா மேல வச்சுக்கிறீங்களா? அது நீங்க தான் வச்சுக்கீங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் போடுறதா? இல்ல இல்ல இல்ல, இது ரியலி அங்கண்ணா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ட்ரூவா சொல்றேன். நாங்க சாப்பிட்டுருக்கோம் நிறைய வாட்டி அங்கண்ணா பிரியாணி கோயம்புத்தூர்ல. அதே மாதிரிதான் இருக்குது. காரம்லாம் இல்ல, கம்மியா தான் இருக்குது. கம்மியானா ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது, கரெக்டா அங்கனால எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பிரியாணி சாப்பிட்றதுக்கே நல்லா அப்படி லைட்டா உள்ள போகுது. எப்படி சொல்றது, அந்த ஹெவியா இருக்கும் பிரியாணி எல்லாம். நெய் ஊத்திப்பாங்களோ, நெய் கம்மியா இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஆயிலி வரும். அது ஆயிலி இல்ல, அது எப்பயுமே நம்ம வீட்டுல செஞ்சா வராது. அது ஹோட்டல்ல மட்டும்தான் அது வரும். அது எப்படின்னு தெரியாது. அதை விட பெஸ்ட் ஃபுட்டு தானே எனக்கு தெரிஞ்சு. இது வந்து எடுத்துட்டு வராது, சாப்பிட்டு முடிச்ச உடனே எந்த ட்ரபிளும் கொடுக்காது. அந்த லெவலுக்கு லைட்டா சூப்பரா இருக்குது. 65 ஓகே, நான் தானே போட்டேன். நெய் போடல, நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சேன். நீ என்ன அடுப்புல போட்டு எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் ஒண்ணு தானே, ரொம்ப நேரமா அது பிஞ்சிர போகுது சீக்கிரம். ஆமா, இப்போ வேற அடுத்த ஈடு வேற இதுவாயிட்டு இருக்குது. அது எடுத்துருவோம். வேற லெவல்ல இருக்குது பிரியாணி. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.